பயம் என்றால் என்ன? பயத்திலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது? தொழில் தொடங்குகிறோம், நஷ்டம் ஆயிடுமோ, இல்லை நம்ம போகிறோம் ஆக்சிடெண்ட் ஆகுமா, நான் பயத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பயம் என்றால் என்ன? பயத்திலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது இப்படிங்கிறத குறித்து இன்றைக்கு சிலத்தை தியானிக்கலாம். பயம் என்றால் என்ன? பயம் ஏன் எனக்கு வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயம்ங்கிறது ஒரு கற்பனை, தவறான ஒரு கற்பனை, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தவறான கற்பனை தான் பயம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சிலது நடந்திருக்கும், இல்லை மற்றவங்க வாழ்க்கையில் சிலது நடந்திருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி எனக்கு நடந்துருமோ அப்படின்னு நினச்சி அங்கலாய்க்கிறது தான் பயம். தொழில் தொடங்குகிறோம், நஷ்டம் ஆயிருமோ, என் காதலில் தோல்வி வந்துடுமோ, என் பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வருவாங்களா, இல்லை நம்ம போகிறோம் ஆக்சிடெண்ட் ஆகுமா, இப்படிங்கிறத குறித்து அநேகருக்கு பயம் இருக்குது. இந்த பயம் ஒரு கற்பனை. அப்போது இந்த பயத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னா அந்த கற்பனையை நீங்கள் மாற்றணும். அந்த கற்பனையை நீங்கள் மாற்றாத வரைக்கும் அந்த பயம் உங்களை விட்டு போகாது. பாருங்கள், சிலர் பயப்படுறாங்க, சிலர் பயப்படுறது மாத்திரம் இல்லை, பதற்றத்துக்குள்ளே போயிடுறாங்க. அதாவது பயம் வந்தோடனே அவன் பேனிக் பட்டனை அமுக்கிடுவான், அதுக்கப்புறம் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ இப்படிப்பட்ட பயத்துக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நான் பயத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பயம் போவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நல்ல வார்த்தைகளை பேசுகிற ஒரு இடத்துக்கூட கனெக்ஷனில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த கெட்ட கற்பனையை உடைச்சி எரிஞ்சு ஒரு நல்ல கற்பனையை கொடுக்கறது தான் அதனுடைய ஒரே ஒரு பதில், அதுதான் சொல்யூஷன். அப்போ நல்ல கற்பனை எங்கிருந்து வரும்? நல்ல கற்பனை பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகள்ல இருந்து வரும். அப்போ நல்ல வார்த்தைகள் எங்கே இருக்குது? நல்ல வார்த்தைகள் நல்ல மனிதர்கள் இடத்துல இருக்குது. நல்ல வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு, இது ஃபுல்லாக நல்ல வார்த்தை தான், இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பயப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. ஐயோ நான் பயப்படுறேனே, இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா அப்படின்னு போகிறத விட்டுட்டு அதை அப்படியே மடக்கி இந்த வார்த்தைகளை உட்கொள்ளுங்க. இந்த புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் நிறைய படிக்கலாம். இதில் எவ்வளோ விதமான பயம் நிறைந்த சூழ்நிலைகளில் மக்கள் எப்படி ஜெயித்தார்கள், எப்படி மேற்கொண்டார்கள், எப்படி ஞானமாக அந்த சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத குறித்து அதிகமாக எழுதியிருக்கு. கதைகளைப் போல பல இடங்களில் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இதுதான் வேத புஸ்தகம். அப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது நம்ம எண்ணங்கள் மாறுது, நம்மளுடைய கற்பனைகள் மாறுது. நம்மளுடைய கற்பனையே ஒரு ஒளிமயமான கற்பனையாக மாற்றுது. அப்போ என்னாகும்? பயமுள்ள கற்பனைகள் நம்மளை விட்டு அகன்று போகும். விசுவாசத்தை கொடுக்கிற கற்பனைகள், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிற கற்பனைகள் நம்மளிடத்தில் வந்து சேரும். அதுதான் பயத்தை போக்குவதற்கு ஒரே வழி. அதனால் பயப்படுகிறவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க. இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் படிக்க. இந்த நல்ல வார்த்தைகளை படிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த நல்ல வார்த்தைகள் கொடுக்குற நல்ல கற்பனைகளில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டே வரும்போது பயம் சுத்தமாக நம்மளை விட்டு போயிடும். ஒரு தைரியம் நம்மளுக்குள்ளே இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கலாம், நம்ம மேற்கொள்ளலாம், நம்ம எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் உண்டாகும். பயமின்றி சந்தோஷமாக நீங்கள் வாழ்வதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். God bless you.